பறையங்கால சும்மா அப்படியே தேசிகராஜன் குதிரை வார மாதிரி. குப்பனா நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கிறேன்ப்பா. எடுத்துட்டியா? அரிசி எடுத்துட்டியா? கோதுமை எங்க? மலி அங்க இருக்குதா? இதுதான் அரிசி. கோதுமை அது தீமன்ற மளிகை செலவு ரெண்டையும் தூக்கிட்டு வர சொல்லிடு. நான் தூக்கிட்டு வர சொல்ல முடியும், அத்தனை தூக்கி வர மாட்டேன். அவர் தூக்கிட்டு வந்துருவார்ல. ஒருத்தையும் போய் தூக்க முடியுமா? சரி இறக்கி போய் இறக்கு. கீழே இருக்கு, கீழே இருக்கு. அவர் வரட்டு வர்றேன், வராம இருக்கு போறேன். இறக்கி அதை மேல வச்சுட்டு போயிடலாம். தலை மேல அது வெயிட் இல்லை இல்ல, ரெண்டு தான். ஒண்ணு வச்சுக்கோ, ஒன்னு அண்ணன் தூக்கிட்டு முத்து. சரி அவரு மட்டும் 3 பேர் ஒன்னா போயிடல. இருக்கு தலையை வச்சு நிக்கிறேன். அது கொடுத்த நான் அதை வச்ச சோறாக்குறாங்க. வீட்டுல அரிசி இல்லையா? நான் வாங்கிட்டு வந்ததான் ஆக்குவானுமா? அப்படிதான் பண்ணுவாங்க. நீ நல்லா இருந்தா சரி. நீங்க எப்படி இருக்கிற? எங்க பீதியில் பயன் வந்தியா? வீதி 2 கட்டு அக்கா கிட்ட வாங்கி கொடுத்துருக்கு. அவங்க கிட்ட இருந்தா உங்ககிட்ட இருந்து குடிச்சாம எங்க நான் பீடி குடிச்சா செத்துருவேன். அதெல்லாம் சாப்பிட. ஆமா, பீடி சிகரெட்டு இதெல்லாம் கொடுத்தா வலி உன்னை வந்து பாக்குறது இல்ல. அப்படியெல்லாம் செத்துருன்னு சொல்லக்கூடாது, தெரியும். அப்படியே சாப்பிடக்கூடாது, ஆகாது. ஆமா, அதெல்லாம் குடிச்சு செத்துருவேன் நான். 2 கட்டு வாங்கி போலாம வைக்கிறேன். ஏழரைக்கு வைக்க அங்க என்ன பண்ண பொண்டாட்டியே கட்டுறேன். ஓனா போகுது. என்ன கொடுத்துருக்கா ஒரு பீரிக்க. அப்புறம் ஆளு இந்த இடத்துல வலுசு பயனாட்ட ஆயிட்டேன். ஐயா பாட்டனை கொண்டு குளியில் போட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாட்டம் போயிடுது வாப்பா ஒரு வார்த்தை சொன்னீங்க எல்லாம். என்ன எனக்கு பாட்டு நல்லா தெரியும். தெரிஞ்சு என்ன பண்றது, விசுக்குன்னு போயிட்டா. அப்படி தூக்கின்னு போயிட்டாங்க. தூக்கின்னு போய் தான் அங்கே ஊர் போட்டெல்லாம் போயிட்டு எங்க இங்கேயே வச்சிருக்க வேண்டியதானே? ஊட்டின்னு போயிட்டாங்க. நல்ல பேரை குளியோ, நல்ல பீடி தான். என்ன மொட்டையெல்லாம் அடிச்சியா? அப்புறம் மொட்டை அடிக்கிறது ஆகுமா? எதுக்கு? எதுக்கும் இல்லை. பாட்டுனுக்கா? இல்லை, சும்மா மொட்டை அடிச்சா? மொட்டை அடிச்சு மேசியாத அடி வாங்கினீங்க. தாய்க்கு தலைமக தந்தைக்கு இலகை மகனையும் முத்தானுக்கு அடிச்சுட்டு இருக்க வேண்டியதான் மொட்டையா? முத்தானுக்கு அது ஆகாது. பெரிய அண்ணனுக்கு தான் சரி. அவருக்கு தாய்க்கு தலைமக தந்தைக்கு தாய். உனக்கு ஆகாது, எனக்கு ஆகுது, யாருக்குமே ஆகாது. இப்படி பாட்டுன்னு கொண்டு குளியில் போட்டு எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க ஐயா. நான் என்ன பண்ணிட்டு நான் கூட சொன்னேன்ல ஏகப்பண்ணா. நான் கூட சொன்னேன். நானும் நோக்காடு வந்து இப்போ நானும் படுத்துட்டேன். கரெக்டாக நான் நோவு வந்து படுத்துருக்கும் போது தான் பாட்டம் போகணுமா? நான் படுத்துக்கினேன். நீயும் படுத்துட்டியா? நானே அழ முடியல. சரி விடு. எங்கே இருந்தாலும் நம்மளை ஏதோ மரமட்டையில் உட்காந்துட்டு நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பார். எப்படியே சொல்ல முடியும். ஏதோ பலாத்தி அடிவோ, ஆய மரத்தடிவோ, இச்சி மரத்தடிவோ, அந்த ஆளுக்கு ஒரு சிலையை வச்சு சொல்ல முடியும். அந்த ஆளுக்கு ஒரு கொலைக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். அந்த ஆளுக்கு சொல்ல முடியாது. ஆமாம், நம்மளை பார்த்துன்னு தான் இருப்பாப்புல. வீதி மட்டும் விட மாட்டேன். 2 கட்டு வாங்கிட்டு கொடுக்கலையா? அது இல்லை, என்கிட்ட ஒரு கட்டெல்லாம் எல்லாம் வந்துட்டாங்களே வெக்குடுன்னு. இங்கே வந்து நான் கூட்டின்னு போனேன். அவங்க இங்கே வந்து கூட்டின்னு போனேன். நீ அங்கேருந்தே இல்லை. ஆமாம் போனோம். அது போய் 2வது நடை ஆகி போச்சு. அம்மா சொல்லிச்சு, அண்ணனை போய் கூட்டின்னு வா அப்படின்ச்சு. நீ இங்கே வந்து பார்த்தா அங்கே எல்லாம் போயிட்டாங்கன்னாங்க. இங்கே வந்து இப்போ இங்கே தான் நின்றுங்க. பார்த்து 4 மாதம் ஆச்சு. ஒரு வண்டி ஐயா பார்த்து 4 மாதம் ஆச்சு. போனானே இந்த பையன், என்ன ஆனானோ ஏதானானோ ஏதாவது உனக்கு நினப்பு இருந்தது? அவனுக்கு நினச்சியா? நான் நினச்சேன் பண்ணுறது, நீங்கள் வராதுக்கு நான் நினச்சேன் பண்ணுறது. ஐயா அது எப்படி? இப்போ நான் நினச்சேன் நீங்கள் வரீங்களா? நீங்கள் போனால் அங்கே அப்படி நீ நினைக்கல? நான் நினச்சாலும் நினைக்காது. நீ பொய் சொல்லாத. நினச்சேன்னு பொய் என்ன பொய்? நினச்சியா? நினச்சதெல்லாம் நினச்சாலும் நீ வர்றதில்ல. நினச்சேன்னு இந்த கூட நீ வரமாட்டேன். அப்படியா? நீ எங்கே வர? நீ கோயிலுக்கு போகிற. அதெல்லாம் தெரிஞ்சிட்டியா? நீ போயிடுற வர்றதில்ல. அப்போ இன்னொன்று 4 மாதமா பீடிக்கு இட்லிக்கு பீடி இருந்து குடிக்க வேண்டியது இல்லைக்க வேண்டியது இல்லை கம்மனுக்கு வேண்டியதான். வீட்டில் கொஞ்சம் பாலிஷாக இருக்கு இல்லையா? கொஞ்சம் ஆள் ஸ்லிம் ஆகிட்டேன். ஆகுறாங்க. அப்புறம் ஆமாம், ஆள் நல்லா ஸ்லிம் ஆகிட்டேன். கொஞ்சம் இப்போ கருப்பாக இருந்தாலும் அந்த அமாவாசை இருட்டாட்டு இருந்தேன். இல்லை இல்லை அமாவாசை இருட்டாட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக ரத்தம் பிடிச்சிருச்சு. இப்போல்லாம் வெளிச்சம் இல்லை, ரத்தம் பிடிச்சிருது உனக்கு. ஆமாம், இருட்டு. சேவிங் எல்லாம் பண்ணி கேட்டுக்குது பண்ணணும். அப்புறம் பண்ண நல்லக்குமா? அதானே. நீ தான் பண்ண இருக்கிற. நான் பண்ணல.
நானும் ஆஸ்பத்திரியில் கிடந்தேன் 4 மாசமா. நாங்களும் தான் ஆஸ்பத்திரி போகதே இருந்தோம், நாங்களும் தான் போனோம். போயிருப்ப நீ ஆஸ்பத்திரி? எனக்கு மட்டும் 10 ஊசி போட்டாங்க. நீ என்ன அப்படி சொல்ற? 10 ஊசி போட்டாங்களா? அது இருக்கு உங்களுக்கு எதுக்கு 10 ஊசி? உடம்பு இல்லை, அதுக்கு தான். உடம்பு இல்லையா? தாத்தன் இறந்த வேதனையா? அதுக்கு முதல்லயே உனக்கு வந்தது. சரி, காலையில் என்ன தின்ன? சோறு தான், மூட்டு குழம்போட தானே. கொக்காலியா? மூட்டு குழம்போட. யோ ஏதையா? உருண்டை சிவரண்ணா. மூட்டு குழம்பு எதையா? கொடுத்தாங்க தின்னேன். யாரு கொடுத்தா? யார் கொடுப்பா? நீ கொடுத்தாலும் தின்ன வேண்டியதான். நான் தின்ன வேண்டியதான். இல்லையா, வீட்டில் குழம்பு வச்சு முத்தானே கொடுத்தாதான். அதுதானே பார்த்தேன். நேற்று சொன்னதால உண்மைதான் நாட்டுக்குதப்போ கொடுத்தா சாப்பிட வேண்டியதான். முட்டு குழம்புன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் முட்டு குழம்புன்னு. யார் சொன்னாங்களோ சொல்லி அதெல்லாம் தெரியல. நான் முட்டு குழம்புன்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன கறி தெரியுமா? தெரியல. இன்னைக்கு கோழிக்கு தெரியல. ஏன் விற்கிற இருக்குது? அது அப்படித்தான். எப்போ வீட்டுக்கு பிடிச்சங்காட்டி விற்கிற இருக்குது பார்த்தியா? நீ வருவேன்னு விற்கல இருக்குது. நான் வருவேண்ணா, நான் வருவேன்னு விற்கல இருக்குது. நீ வருவேன்னு விற்கல இருக்குது. சரி, வேலு போகலாம். சரி வா, தூக்குவாத. அதுக்கு மொத்தம் மறுத்து அது வந்துருவா. நீ எப்போ வர்றது? பின்னாலே வருவா. வா தூக்குவா. தூக்கி வைக்கோ. பின்னால் வரும் சாமி. வரட்டுமா? நான் முன்னால் போகலாமா? தூக்கிட்டு சரி போயிட்டு வர சாமி. சரி தர்மே, போயிட்டு 3 மணிக்கு வரணிக்கா. ஏழையா போகலாம். யோ முதல்ல யாட்டெல்லாம் வந்து சும்மா வெக்குடுன்னெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா என்னாலெல்லாம் நடக்க முடியாது. நடந்துருவேன். அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆகி போயிரு. அந்த துன்பத்துக்கு ஆளாக வேண்டாம். அதனால கொஞ்சம் மெதுவா போ. ஐயோ முதல்ல மாதிரி இல்லை. நானே போவார், மூச்சு அரைக்குது வேறு எனக்கு. கொஞ்சம் மெதுவா. ஐயோ ராஸ்மிகா மந்திரம் மாதிரி சும்மா குன்றுன்னு போகக்கூடாது ஐயா. நயன்தரா மாதிரி நளினமாக நடந்து போ. அப்போ தான் எனக்கு செட் ஆகுது. ஆமாம், ராஸ்மிகா மந்தனா மாதிரி மான் குட்டியாட்ட ஓடக்கூடாது. ஆமாம், அப்படியே நளினமாக நடக்கணும். ஆமாம், பொம்பளையாட்டு நடந்து போக பார்க்கலாம். ஆமாம், இறையா மூச்சு வாங்குறீ எனக்கு இதுக்கு. மெதுவாக. ஆண்டவனை எம்பெருமாளை மகாமுனியப்பா காப்பாத்தப்பா. பொம்பளையாட்டு நடக்காதையா, பொம்பளை மாதிரி நட. அப்புறம் நடக்க தெரியாதான்? நீ மெதுவாக நடந்தீங்கன்னா அது பொம்பளையாட்டு தான் இருக்கு. நட. மெதுவாக போயா. அதெல்லாம் ஆலியாப்பட்டு மாதிரி பனியனும் ஜட்டியும் போட்டிருக்குற. அப்படிதான் போடணுமா? ஆலியாப்பட்டு தான் பந்து விளையாடியில் இந்த மாதிரி பனியனும் ஜட்டியும் போட்டிருப்பான். டிவியில் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறியா? பார்த்தலையா? அதெல்லாம் பார்க்கணும். பார்க்கல, அதெல்லாம் பாரு. மெதுவாக போவாக்கல. டிவி இல்லை. டிவி இருந்தால் பார்த்துருவேன். நீ என்னமோ பண்ணு, மொத்தத்தில் கொஞ்சம் மெதுவாக போ. சரி போய் அக்கா கூட்டம். ஆண்டவனே பெருமாளே மகாமணிப்பா. இந்நேரம் முன்னாலே போயிட்டாங்களா அவங்க? அதனால் வந்து கோழிக்கறியினால் வந்து வெந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஓனன்னு ஒரு வாய் காப்பி தண்ணி கேட்கலாம். 2 கட்டு பீடி கொடுத்துருக்குறேன். அதில் 1 கட்டை வாங்கி யோப்பில் போட்டுக்கோ. என்ன 2 கட்டு உனக்கு தான். பொறுமையாக நிதானமாக நிறுத்தி குடி. ஒன்றும் தப்பு. ஆட வக்கார பொழுது ஒன்றும் கவலைப்படாத. இப்போ 3 மணிக்கு ரிட்டர்ன் போவோம். மறுபடியும் இன்னொரு நடைக்கு போவோம். போய் கடையில் போய் நல்லா கெட்டியான செருப்பாக பார்த்து அளவு எடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். நடுக்காட்டில் வந்து சொல்லையா இப்போ. சரி 3 மணிக்கு போயிட்டு ரிட்டர்ன் மத்தியானம் சாப்பிட்டு போட்டியா. பொழுதுக்கு வந்து எல்லாம் இந்த சார்ஜ் போட்டு போய் உனக்கு செருப்பு வாங்கிட்டு வந்த அப்புறம் ஒரே ஓட்டமாக மறுபடியும் காட்டுக்கு ஓடிடலாம். 8 கட்டுறக்குள்ளே மழை வாரத்துக்குள்ளே வந்துடலாம். வா வாங்கிக்கலாம். உனக்கு இல்லாத செருப்பு அந்த கடையே இருக்கப்படாது. ஆமாம், கொஞ்சம் மெதுவாக போனீங்கன்னா உனக்கு ஒரு கும்பல். ஆணி கட்டு செருப்பெல்லாம் கிடைக்காதையா?
அதான் நல்லா இருக்கும். அது நல்லா இருக்குது. ஆணிக்கட்டு செருப்பெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் அந்த காலத்து சக்கில் சேர்த்துற செருப்பு அதெல்லாம் கிடைக்காது. இருக்கிற செருப்பில் கொஞ்சம் கெட்டியாக முள்ளேற செருப்பாக பார்த்து வாங்கிக்கலாம். அதுதான் முன்னிதில் ஏறுதானா? ஆமாம், இதில் அப்பர் செருப்பு இது ஏறிடு. வாங்கிக்கலாம் வா. காலையில் முட்டை குழம்போடு சாப்பிட்டேன். நாங்கள் 2 இட்லி சாப்பிட்டோம் ஐயா காலையில். மறுபடியும் அப்புறம் கருகி வெட்டிட்டு அப்புறம் சரி இந்த சாமானத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்தணுமே அப்படின்னு தான். அப்புறம் இந்த 2 மூட்டைக்கு இது அதையும் தூக்கிட்டு வந்து நம்மளுக்கு நடமிச்சமாக முடியாது. ஐயோ முதல்ல மாதிரியெல்லாம் நடக்க முடியாதுப்பா. இப்போ நீ ஒருத்தன் தான் ஒடியாந்துட்டு கிடக்கணும். ஓப்பா எனக்கு ஒரு இதுக்கே மூச்சு வாங்குதுய்யா. கொஞ்சம் தூரம் போய் அந்த நிலையில் கொஞ்ச நேரம் கொந்தம் போக முடியும். முத்தான அந்த 2 மூட்டைக்கு தூக்கிட்டு வந்துட்டா பரவாயில்ல. அது கொஞ்சம் வெயிட் கம்மியாக ஒரு 20 கிலோக்குள்ளே தான் இருக்குது. ஒன்று ஒரு 10 கிலோ, இன்னொரு பை ஒரு 10 கிலோ வரும்னு நினைக்கிறேன். 20 கிலோ தான் வரும். நீ அந்த பையை தலைக்கு மேலே ஒன்று வச்சுட்டு வந்துருக்கலாம். அது வெயிட் கம்மி தான். சரி பார்க்கலாம் என்ன தான் பண்ணிட்டு வரான்னு பார்க்கலாம். பார்த்துப்போம். அந்த இன்னொரு இது கோதுமையா? கோதுமை அது 10 கிலோ தான். அது மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம்ல. இது அரிசி, அது கோதுமை 10 கிலோ. அப்புறம் மளிகை சாமான் வேணால் ஒரு கட்டை பயிர் நிறைய பெருசாக இருக்குது. அது கொஞ்சம் வெயிட் வரும். கோதுமை கொஞ்சம் 10 கிலோ தானே. இது ஒரு 10 கிலோ வரும். 20 கிலோ வரும். ஒரு கவத்தை போட்டு கட்டி தலையில் வச்சு கட்டினா நடந்து வரலாம். முத்தான என்ன பண்ணுற அப்படியே தெரியலையே. வெட்டு எதுக்கும் கொஞ்சம் மகாராஜா எனக்கு மூச்சு வாங்குது. மெதுவாக. உனக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரியுமா? ஹார்ட் அட்டாக்னு தெரியுமா? தெரியாதா? மாறாட்ட பொண்ணா அதுவும் தெரியாது. அப்புறம் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? ஆண்டவனே எம்பெருமாளே மகாமணியப்பா கொஞ்சம் மெதுவா மெதுவா மெதுவா. ஆனை வரும். ஆனை வெள்ளம் எது வந்தாலும் ஓட முடியாது, ஒழிய முடியாது. கப்புன்னு நிற்க வேண்டியதான். அடிச்சுட்டு போட்டுன்ட்டு. யோ மழை இறங்குதுய்யா. சாமி மகராசா, அந்த மேட்டு இறங்கி அந்த இச்சி மரம் இருக்குமில்ல, வெள்ளநாவ மரம் இருக்குது. அந்த வெள்ளநாவ மரத்தடியை கொஞ்சம் நேரம் நம்ம இலப்பாரிட்டு, அந்த மரம் இருக்குது, கொஞ்சம் நேரம் இலப்பாரிட்டு அப்புறம் மெதுவாக நம்ம தேசம் போவோம். ஆமாம். பாட்டின எங்கய்யா எரிச்சிங்களா பொறிச்சிங்களா ஐயா? எரிச்சு போட்டாங்களா? சரி குளிமேட்டுக்கு போய் பார்க்கலாம். குளிமேட்டுக்கு போய் ஒரு கற்பூரத்தை பற்ற வச்சு சாமி கும்பிட்டு வரணும் ஐயா. நல்ல ஒரு பாலை மரமா இல்லைன்னா ஒரு புங்க மரமா ஏதோ ஒரு மரம் காட்டுக்குள்ளே காட்டு. அந்த மரத்தடி ஒரு சிலையை வச்சுட்டு போயிடுறேன் நான். மூச்சு அரைக்கிறதுக்கு உப்பு. ஆமாம், தண்ணி பாட்டில் வேறு இல்லை. தண்ணியும் குடிக்கக்கூடாது நடக்கிற நேரத்தில். ஆண்டவனே பாப்பா குப்பராஜ் அண்ணா, அதை தாண்டி கொஞ்சம் தூரம் கழிச்சு கொஞ்சம் கோரணும் குப்பை முடியல ஐயா. எனக்கு பழைய உடம்பு இல்லைங்க ஐயா. உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. எப்படி சொல்லி புரிய வைக்கிட்டு நான். அந்த மரத்தடி கொண்டு போகலாம். நான் அதுக்கு மேலே நடந்தேனே ஏதோ ஒரு பக்கம் டூப்புக்கு பிடுங்கி காது மூக்கள் ரத்தம் வந்துடுதுன்னா அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது என்னை வச்சுட்டு. ஆமாம், மெதுவாக போகும். பாம்பு போகக்கூடாது. குறுக்கு போச்சா? எந்த பக்கம் போச்சு? எந்த பக்கம் போச்சு? தெற்கிருந்து வடக்கு போகுதா? இடமிருந்து வளமிருந்து இடம் போகுதா? வளமிருந்து இடம் போகுது. என்ன பாம்பு? எனக்கு நாங்கள் பார்க்கல. போனால் போகுது. சகலும் சரியில்லை தான். அப்போ என்ன மரத்தடி கோர் என்ன? எனக்கு ஏதோ ஒரு உள்ள ஏதோ ஒரு டூப் பிடிங்கிடுதுன்னா ரொம்ப போயிருக்கோம் மரத்தடி. பாபா ஐயோ இறக்குதுயா. அவன் எப்படி அந்த ஒரு இறக்க ஒரு மேர் நான் எப்படி ஏறி என்ன பண்ணுவேன் தெரியலையே. அது வரும். ஆண்டவனே எம்பெருமானே மகாமணியப்பா
உடனே உட்காரக்கூடாது இறப்பா. எனக்கு இருக்கிற பிரச்சனையை சொன்னால் உனக்கு புரியுமா? புரியாது. என்ன சரி, இப்போ மெதுவாக போகணும் சரியா? ஆமாம், நல்லா பார்க்கலாம். எழு வந்துடும். அப்படி மொத்தம் வர எப்படி வராதல்ல இல்லைங்க, வந்துடும். அப்படி எழு. இப்போ நான் போயின்னுட்டுமாண்ணா மெதுவாக போகணும், ஓடக்கூடாது. இல்லை ஓடல நான் மட்டும் முடிச்சு ஓடுவானா. எங்கே எது நேரும் என்று யாரும் சொல்லக்கூடுமோ, காலம் நம்மை சேர்த்து வைக்க நாளும் இசை பாடுமோ. கூப்பிட்றாங்க, யாரோ சத்தம் போடுறாங்க. என் பொண்டாட்டியா? கூப்பிட்றாங்க. யார் இந்த நைட்டின்னு தெரியலையே. காதிலக்கலாம் என் பொண்டாட்டியே தானையா. என்ன தெரியல, இங்கே தூரமாக இருந்து பார்க்கறதுக்கு செவேன்னு தெரியல ஐயா. என்னவோ தெரியலப்பா. வெள்ளக்கார பிள்ளை ஆட்டோ ஒன்று கட்டலாம்னு ஆசைப்பட்டேன். அவங்க சொல்ல வந்தேன். என்ன இங்கே வேலைக்கா வெள்ளக்கார பிள்ளையாட்டம் ஒன்று கட்டி அண்ணன் போய் கூட்டு வந்தாங்க. இங்கிலீஷ்கார குழந்தைகளாட்ட ஒரு 7 ட்ரிபிளி குழந்தை வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். என்ன பண்ணுறது? என்னமோ சொன்னையா? என்ன சொன்னேன்? போய் கூட்டு வாங்க அதுக்கு வந்தேன். எங்கே என் பொண்டாட்டி இல்லையாட்டுருக்குதே. அதெல்லாம் அக்கா கூட்டமா? அதெல்லாம் வீட்டில் யார் இருக்கிறா? ஒத்துரும் இல்லைல்ல? பூரம்ண்ணா அம்மையில் இருக்கிறாங்க. யாரு? அம்மையில் அம்மா இருக்குதா? சரி சரி, நல்லா பார்க்கலாம். கொஞ்சம் மெதுவாக நடம். ஆமாம், ஒரு பக்கம் லேசாக எனக்கு வலியாகுது. இடது பக்கம். என்ன உனக்கு என்ன சொன்னாலும் விளங்க போகிறதில்ல. ஆமாம், நீ குரம்பு யாராட்டும் போயிட்டு தான் இருக்குதுங்க, போயிட்டு தான் இருப்பேன். யாரையாது எல்லாம் ஒரே மாதிரி நைட்டி போட்டுருங்க அடிக்கி அடையாளம் தெரிய மாட்டேங்குது. அக்கா தான். அதுக்குள்ளே வந்து துணி மாற்றிட்டு நைட்டி மாற்றிட்டாங்க பார்த்தியா? பொம்பளை இதாக கரெக்டு. அந்த கவுனை தூக்கி போட்டாங்கன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை, ஊருக்கு போகலாம் அப்படின்னு அந்த சேலையை இந்த பீரோவில் இருக்கிற சேலை எடுத்து இந்த சேலை கட்டலாமா, அந்த சேலை கட்டலாமான்னு ஒரு 1.5 மணி நேரம். அப்புறம் அதுக்கு இந்த உள் பாவாடை கட்டலாமா, இந்த ஜாக்கெட்டை போடலாமா, அந்த ஜாக்கெட்டை போடலாமான்னு அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். அப்புறம் 1.5 மணி நேரமாக எடுத்த சேலையை கட்டி பார்த்து போட்டு அவுத்தறிஞ்சு போட்டு மறுபடியும் இன்னொரு சேலையை எடுத்து அவுத்துக்கு அதையும் கட்டி அதையும் அவுத்தறிஞ்சு போட்டு 4 மணி நேரம் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு கரும்பத்துக்கடை சுற்றிட்டு வருவாங்க. அப்புறம் வந்தோடனே இப்போ இந்த உரம்புரைக்கு வீட்டுக்கு போகிறோம்ல, எப்படாவே அந்த வீட்டில் போய் இந்த கரும்பத்தை அவுத்தறிஞ்சு போட்டு மறுபடியும் அந்த நைட்டியை அந்த சாக்கு பை தூக்கி மாட்டிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் அந்த 4 மணி நேரம் ஆர்ப்பாட்டம். அதை கட்டலாமா இதை கட்டலாமான்ட்டு. ஆமாம், இப்போ பாரு, கொள்ளு மூட்டையாட்டு இருப்பாங்க வருப்போ. சேரைக்கரையில் அவுத்தஞ்சு போட்டு நைட்டி மாட்டிட்டு கொள்ளு மூட்டை அந்த மாதிரி இருப்பாங்க, அந்த கவனை போட்டு. ஐயோ இலக்கில் ஐயா, நெஞ்சு லேசாக எரிகின்றது. டாக்டர்களே, கணவான்களே, மன்னித்து விடுங்கள். ஐயோ முடியலையா? இந்த ஒரு மேட்டு தான் பயந்துட்டே வந்தேன். ஆண்டவா, பழுக்கலையா? போறாங்கன்னு மாற்ற பார்த்தேன். ஐயோ எனக்கு மின்னுது ஐயா நெஞ்சில். மக்களுக்கு கொஞ்சம் கூட பரிதாபமே இல்லையா? குப்பனை போய் பாருன்னா செத்துக்கு போயிட்டுனா அப்புறம் எங்கே போய் வந்து பார்க்குறது?
நம்ம ஒரு கால அவகாசம் வேண்டாம், முடியல. ஐயோ இவர் எரிச்சலாகுது, என்னதுக்குன்னு தெரியலையே. நானே சேர்த்து போயிருக்கோம், நீ வந்து பார்க்க முடியாது. அதையா சொல்லிட்டு இருக்கிற காலம். நான் கிழமை பாட்டன் சத்தத்தை கடந்து போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நீ கண்டதெல்லாம் ஞாபகப்படுத்தாத. பார்த்தியா நான் சொல்லல என்ன எல்லாம் கவுனு மாட்டிட்டு நிற்பாங்கன்னு. பார்த்தியா ஆளுக்கு முன்னால் வந்து எல்லாம் 65 போட்டு கவுனு மாட்டிட்டாங்க. பார்த்தியா எல்லாம் பாருல்ல 75 கிலோ உண்மையரிசி மூட்டையாட்டவே இருப்பாங்க வேறு எல்லாரும். அத்தைய வேலையே. ஹலோ ஹலோ கவுத்து வச்சுட்டு வரேன். கண்ணெல்லாம் பார்த்தா அதான் மீன். ஆமாம் மீன் அடிச்சது.